என்ன நடந்தது? ஏன் அந்த இடத்துக்கு போய் நின்றீங்க? டிஜிபி காவல் தலைமை அலுவலகம் நான் ஒன்றும் முழுசாக ஏன் நினைக்கிறேன். ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்து போடுங்க. ஏன்னா ஃபோன் பண்ணுறவங்களாம் என்ன ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் இல்லை, அது முதல் காட்சி அந்த மாதிரி பார்க்கும்போது பதட்டம் எல்லாருக்கும் வரல. 8 பேர் அவங்க நிற்கிறாங்க. 8 பேர்னா 80 பேர் நான் ஒரிஜினல் பாருங்க நிற்பேன், நிற்பேன், அடிப்பேன். அதெல்லாம் முதல்ல நம்ம தயங்குறோம், நம்ம அண்ணன் தம்பிங்க என்ன, அப்புறம் அண்ணன் அதுவும் மயிராகுது. அவனும் அந்த இடத்துல அந்த நாய் அதில் இருக்குது அந்த கூட்டத்தில். அப்போ இந்த திருமாவளவன் திருட்டு பையன் சொன்னா கூட சரியா தான் இருக்கும். பர்சனல் பேசுனது இல்லை. இப்போ ஒரு 68 படங்களும் கூட காமிச்சல. அப்ப நீங்க கூட என்ன சொன்னீங்க, அட இதெல்லாம் எதுக்கு நான் பர்சனல் வேணாம் பேசாதீங்க விட்டுருங்க. நானும் என்ன பேசலைன்னா நான் காட்டுனேன் இந்த மாதிரி பாருங்கண்ணே, எங்கள் ஓட்டுன்னா அவ்வளோ சுலபமா அப்படின்னு கேட்குறோம்ல. அப்போ எப்படி ஓட்டை வாங்க முடியும்? சரி ஓட்டை திருமாவளவன் போன்ற அடிமைகள், அண்ணா அறிவாளத்தில் கட்டப்பட்டுக்கிற அடிமைகள் இருந்தால் தான் அந்த ஓட்டை வாங்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பல பேர் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஐயனார் கோயிலில் பலி கொடுக்குற மாதிரி பலி கொடுத்துருக்கோம், குலதெய்வ கோயிலில் பலி கொடுக்குற மாதிரி பலி கொடுத்துருக்காரு இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இன்றைக்கு ஆம்சாவை தொடர்ந்து மூர்த்தியை கொலை செய்ய திருமாவளவன் நேரடியாக முயற்சியில் இறங்கிட்டார். இதை பேசக்கூடாது, அரசியலாக பேசணும்னு பார்த்தா விமர்சனம் பண்ணுறார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு தந்தை தன் பிள்ளையை கொண்டிருப்பானா? பேசுவாங்க. ரத்தனம் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ வேலை செஞ்சார். ரத்தனத்தை அடிக்கல, நீங்க பிசிஆர் கேஸ் கொடுக்கல, ரத்தனம் கவுண்டரை திரும்பி போ அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி இந்த சமூகத்தை ஒரு தரம் கட்ட சமூகமாக கொஞ்சம் பேர் மாற்றி வச்சிருக்காங்க. சரி, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த முடியாமல் தகராறு, நடத்தினா மீறி நடத்தினா அந்த இடத்துல தகராறு. போன நிகழ்ச்சியில் வந்து கல் விட்டு அடிச்சாங்களா, ஒரு கண்ணாடி இதெல்லாம் உடச்சி எல்லாம் பண்ணாங்களா, தகராறு பண்ணாங்களா, அது மாதிரி 2 இடத்துல நடந்துருக்குங்களா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் சிக்கல்? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் சகோதரர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்முடைய இருக்கிறார். வணக்கம் தம்பி. சம்பவத்தெல்லாம் வீடியோவில் பார்த்துட்டோம், சுருக்கமாகவே சொல்லிடுறோம். ஏர்போர்ட் மூர்த்தி மருத்துவமனையில் அப்படின்றது தான் கடைசியாக எங்களுக்கு கிடைச்ச தகவல். அப்போ தான் உங்களை பதறி என்ன ஆச்சு ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் வந்துகிட்டு இருக்கிறேன்னா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன நடந்தது? ஏன் அந்த இடத்துக்கு போய் நின்றீங்க? நீங்கள் டிஜிபி காவல் தலைமை அலுவலகத்துக்கு நான் ஒன்றும் முழுசாக ஏன் நினைக்கிறேன். ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்து போடுங்க. ஏன்னா ஃபோன் பண்ணுறவங்களாம் என்ன ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். இல்லை, அது முதல் காட்சி அந்த மாதிரி பார்க்கும்போது பதட்டம் எல்லாருக்கும் வரல. 8 பேர் அவங்க நிற்கிறாங்க. 8 பேர்னா 80 பேர் நான் ஒரிஜினல் பாருங்க நிற்பேன், நிற்பேன், அடிப்பேன். அதெல்லாம் முதல்ல நம்ம தயங்குறோம், நம்ம அண்ணன் தம்பிங்க என்ன, அப்புறம் அண்ணன் அதுவும் மயிராகுது. அவ்வளோதான். என்னை போய் இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட்டுன்றானுவான். அப்புறம் பார்த்தா அவனும் ஏதோ ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு 5 தையல் 12 தையல்னு ஏதோ போய் இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் ஒரு 50-60 பேர் சேர்ந்து போய் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ண, நல்லா இருக்குடா கைது பண்ணுன்னு போய் நிற்கிறாங்களாம். திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்துக்கு போவதாக ஒரு நம்பத்தகுந்த தகவல் சொன்னாங்க. அவர் போய் என்ன பேசினான்னு தெரியல. நான் இன்னைக்கு ஏன் போனோம்னா, என்ன அங்கேயே போய் நின்னீங்க? ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் மீது நேற்று வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி. ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சி பேரூராட்சி தலைவர். அப்போது நான் நேற்று அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கலை, அந்த டென்ஷனில் இருப்பாங்கள்ல. அப்போ இன்றைக்கி வந்து சேலம் ஒரு எம்எல்ஏ அருள் அண்ணன் வந்து டிஜிபியை சந்திக்கிறதா சொன்னாங்கல்ல. சரி, என்ன நடந்தது, நமக்கு நம்ம கூட ஒரு நட்பாக நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம கூட பேசுகிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அதால் நான் அதை என்னன்னு அவர்கிட்ட பேசலான்னு போனேன். நான் அங்கே வரதா சொல்லி. ஆமாம், டிஜிபி சந்திக்கிறது போகிறது நான் வர்றது எப்படி தெரிஞ்சிருக்கு. நான் காலையில் இது திடீர் புரோகிராம்ன்றதால பசங்களை தம்பிங்களை அங்கே வர வச்சுட்டு நான் போயிட்டேன். நான் இறங்குறேன், உடனே நம்ம மேலே ஒரு 5-6 பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். நான் விழுந்துட்டே கேட்குற மாதிரி, நான் ஒரு பைத்தியக்காரன். அவங்க வந்து நடந்து வந்துட்டு அவனை உட்காந்துக்கிறேன், என்னப்பான்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு சைஸாக பார்க்குறாங்களா, என்னப்பான்னு கேட்குறேன்.
உடனே எங்கள் தலைவர் வந்து நீ விமர்சனம் பண்ணுற அப்படின்னு. அதில் எனக்கு ஒரு 2-3 பேர் முகம் தெரியும், மிச்சம் ஒரு 4-5 பேர் எனக்கு முகம் தெரியல. அப்புறம் வந்து அவங்க என்னை தாக்க முற்படுறாங்க. நான் டிஃபெண்ட் பண்ணினே வரேன். எனக்கு என்னால் அந்த சடனாக என்னால் அதை ரியாக்ட் பண்ண முடியல. முதல்ல என்னப்பான்னு கேட்டீங்க, அவ்வளோதான், உடனே தாக்க ஏன்னா ஆரம்பிச்சு. எல்லாருமே நம்ம பிள்ளைங்க. இதை அந்த அம்பேத்கர் பாலத்தில் வாழ்கிறத விட வேற எங்கெல்லாம் வாழலாம், அந்த ஓனிக்ஸ் கொசு கடிக்கும் அதுக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க மீது நமக்கு ஒரு கரிசனம் இருக்கும் எப்பயுமே. அந்த ஓனிக்ஸ் சேர்த்துலாம் நம்மலாம் போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்போலாம். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க. அதில் ஒருத்தன் குழந்தை சாக கிடந்தது. அவன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான், ஏன்னா உன்னால தானே என் புள்ள இன்னைக்கு போயிடுச்சிருக்கு, இன்னைக்கு புள்ள படித்து காலேஜுக்கு போகுதுன்னு. அவனும் அந்த இடத்துல அந்த நாய் அதில் இருக்குது அந்த கூட்டத்தில். அப்போ இந்த திருமாவளவன் திருட்டு பையன்னு சொன்னா கூட சரியா தான் இருக்கும். எப்படி இந்த சொந்த சமூகத்தை எப்படி எதிராக திருப்பி பகையாக்கி வச்சிருக்கோம்ல. அப்போ நான் இதை பண்ணினே நான் டிஃபெண்ட் பண்ணினே வரேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் அது மயிராதுன்னு தானே தோணும், தம்பி ஆகுதுன்னு. அப்புறம் நடந்தது. உடனே ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார். அவர் மருத்துவமனையில் சட்டை கிழிந்தது, தப்பி ஓடினாருன்ட்டான் டிவிக்கல்ல. அப்புறம் நான் அங்கே ட்ரிப்ளிகன் போயிட்டு அப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டேன். திருப்பி டிஜிபி ஹவுஸ்க்கு வந்து 2:15 மணிக்கு தான் டிஜிபி ஹவுஸ் வந்து வெளில வரேன். இவங்க நியூஸு ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார், நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களாம் யூடியூபர்னு அப்படிலாம் போட்டு செய்திகளை போட்டு ஒரு செட்டப் போட்டாங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகி வந்து அவர் தாக்கினார், இவர் தாக்கினார். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 14-15 தையல் போட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதி, கமிஷன் அலுவலகத்தை முற்றுகை, 50 பேர் புகார் கொடுக்குறாங்க, திருமாவளவன் கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. அப்போல்லாம் இப்போ வந்து செய்திகள் வருது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ திருமாவளவனை விமர்சிக்கிறார் மூர்த்தி. சரி, என்ன விமர்சனம் பண்ணார்? கவிதாவை கள்ளமக்கு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே இங்கும் அலைகழித்து டெல்லியில் தங்க வைத்து என்னை அதெல்லாம் பண்ணாருன்னு அந்த அக்கா சொல்லிச்சுல, ரத்னா கூட ஒரு புக்கு போட்டார்ல, அதை பற்றி இந்த மூர்த்தி என்னைக்காவது ஒரு நாள் பேசியிருப்பேனா? பர்சனல் பேசுனது இல்லை. இப்போ ஒரு 68 படங்களும் கூட காமிச்சல. அப்போ நீங்கள் கூட என்ன சொன்னீங்க, அட இதெல்லாம் எதுக்கு மூர்த்தி, நீங்கள் நானும் வேணாம் பேசாதீங்க விட்டுருங்க. நானும் என்ன பேசலைன்னா நான் காட்டினேன், இந்த மாதிரி பாருங்கண்ணே, இதுக்கு யார் ஒத்துழைப்பு போகிறது, தலைவரோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்குமா அப்படிலாம் நான் காட்டினேன். முடக்கத்தான் பண்ணின் படுகொலை நான் என்னைக்காவது பேசியிருப்பேனா? சொல்லட்டுமா? வெங்கடேசன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்க இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகரின் மருமகன் வெங்கடேசன், அவர் வீட்டில் ஒன்று நடந்ததை பேசணுமா? அந்த வெங்கடேசன் கொடுத்த புகார் இன்னமும் என்கிட்ட இருக்கு. என்ன அந்த விஷயங்கள் நடந்ததுன்னு இருக்கு. நான் என்னைக்காவது அதை பேசியிருப்பேனா? எல்லாம் சொல்லுவானுங்க மூர்த்திக்கு 100 பேர் தெரியும். ஒரு யூடியூப்ல கூட கேட்டாங்க, உங்களுக்கு 100 பேர் தெரியுமாமே சொல்லுங்களேன் பார்ப்போன்னு. யோ அதான் என் வேலை. எனக்கு எவன் எங்கே போகிறான், எங்கே வந்து பின்னாடி கை வர்றான் முன்னாடி கை வர்றான் பார்க்குறதா எனக்கு வேலை அப்படின்னு நான் அதை கடந்து போனேன். அப்போது நான் விமர்சனம் பண்ணுறது இந்த சமூகத்தில், இந்த சமூகத்தின் பெயரை சொல்லி ஆளுமையாக இருக்கிறீங்க, 100 கோடி வந்த பணத்தை ஆளுமையாக இருக்கிறீங்க. அப்போ இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் இல்லை எப்பயுமே நீங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் அவர்கள் செய்கிற தப்பு கேட்க மாட்டீங்க. ஒரு 7833 கோடியை 4 ஆண்டுகளில் திமுக அரசு திருப்பி அமைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 8000 கோடி. ஆமாம், நீ கேட்கணுமா இல்லையாண்ணே? ஏன்னா 2000 கோடிக்கு ஒருத்தன் உண்ணாவிரதம் இருக்கிறானே சீன் போட்டுக்கினே. திருவள்ளூர் எம்பி எவ்வளோவா? 2000 கோடி மத்திய அரசு தரலன்னு. முறைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல 7833 கோடி போகுது இல்லை, கேட்கணும்ல. அது இந்த மக்களுக்காக மத்திய அரசே கொடுக்குற எஸ்சி மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எங்க பேரை சொல்லி இயக்கத்தை நீ கேட்கணும்லண்ணே அப்படின்ற எண்ணம் தானே. 120 கோடி ரூபாய் நம்ம கூட பேசியிருப்போம். 120 ரூபாய் கக்கூஸ்லாம் கட்டுறதுக்கு ஒதுக்கி 2 கோடி செலவு 118 கோடி திருப்பி அரசாங்கம் அனுப்புது. ஏன் பணத்தை நாங்கள் அக்கறை, நாங்கள் வந்து ரொம்ப கீழே இருக்கிறோம், சே நம்ம பெரிய ஆராய்ச்சி, இந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் தூக்கி விட, நீங்கள் கொடுக்குற ஃபண்டு இல்லை, மத்திய அரசு ஒதுக்கீடு செய்கிற ஃபண்டு. இந்த ஃபண்டையே நான் கக்கூஸில் போகக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்குது இல்லை, இது கக்கூஸ் அரசாங்கம் இல்லை, நீ அதை கேட்கணும்ல. இதுதான் விமர்சனமா வைக்கிறீங்க, இதுதான் விமர்சனமா வச்சுங்க. இது என்ன அவர்களுக்கு வந்து கோபம் வந்துடுது, இதுக்கு ஏன் அவங்க வரணும்? ஆமா, 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்குது, நான் கூட்டணியில் பேர் மிக சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லத்தானே செய்வேன். திருமாவளவன் பதில், நீ சிறப்பாக இருக்குன்ற, இது முழுக்க ஓட்டையாகுதுன்னு மூர்த்தி சொல்கிறான், மூர்த்தி பறையர் சொல்கிறாரு. அப்போ பிரச்சனை வருமா வராதா? ஐயோ என்னையா எல்லாம் கூலி கீழி வாங்குறீங்க, உங்களில் எவனோ ஒருத்தன் கத்தினுக்கிறேன், எல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல. அதுக்கு ஏன்னா இது வந்து முதல் தடவை இல்லை, கிட்டத்தட்ட என் மீது பல முறை கூலிப்படைகளை என்கேஜ் பண்ண மாதிரிலாம் எனக்கு தகவல் வந்திருக்கு.
நமக்கு அங்கேருந்து தகவல் வந்துடும்னு வச்சுங்களேன். நான் 2 முறை நேரடியாக டிஜிபியை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறேன். திருமாவளவன் என்னை கொள்ளை சதி செய்கிறார். கொடுத்துருக்கீங்க, டிஜிபி ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்கீங்க. டிஜிபி கிட்டே கொடுத்துருங்க, 2 மனு கொடுத்துருக்கேன். ஏன் நடவடிக்கை எடுக்கல? உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை? அவங்க தான் சொல்கிறாங்களே கொஞ்சம் நிலைமை ஒரு மாதிரி ஆகுது, பார்த்துருந்துங்க. சரி, பார்த்துக்கோ நிலைமை ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய காவல்துறை, இந்த திராவிட மாடல் காவல்துறை இந்துத்துவ நபர்களுக்கு ஒரு சின்ன அமைப்பாக இருந்தால் கூட அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நிறைய அமைப்புகளுக்கு, இந்துத்துவ அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு கன்மேன் ஒரு அது கௌரவத்துக்காகன்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஆனால் இந்த சமூகத்தில், பெரும் சமூகத்தில் ஒரு இன்னொரு அடுத்த தலைமுறையாக நீங்கள் வர உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் மனு கொடுக்குறீங்க, பார்த்து இருந்துக்கோங்கன்னா எப்படி சரியா இருக்கும்? முதல் வந்து மத்திய அரசுக்கு குண்டி கழுவி விடுற வேலை, இல்லைன்னா அவங்க முட்டி போட வச்சிருவாங்க. ஒன்று. இன்னொன்று, திருமாவளவன் போன்ற அடிமைகள் இருந்தால் மொத்தமா விலை பேசி அதெல்லாம் வாங்கிக்கலாம். அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் எழுத்து பேசி இது எங்க சமூகத்துக்கான ஆட்சி இல்லையே, இது சரியில்லையேன்னு கேட்டா எப்படி ஓட்டு வரும்? திருமாவளவன் போன்ற அடிமைகள் இருந்தால் பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200 கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம். ஏய், எதுக்கு நீ 200 ரூபா காசு கொடுக்குற? ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்குறார், எங்கள் ஓட்டுக்கு இது மாதிரி காசு கொடுத்தீங்களே. கொடுத்துருக்கலாம். இல்லைங்க, அம்பேத்கர் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கணும் சொன்னா என்ன இப்போ அப்படின்னு பேச முடியாது இல்லை. ஓட்டு விற்பதற்கல்ல நாங்கள் சொல்கிறோம்ல, எங்கள் ஓட்டுன்னா அவ்வளோ சுலபமா அப்படின்னு கேட்குறோம்ல. அப்போ எப்படி ஓட்டை வாங்க முடியும்? சரி, ஓட்டை திருமாவளவன் போன்ற அடிமைகள், அண்ணா அறிவாலயத்தில் கட்டப்பட்டுக்கிற அடிமைகள் இருந்தால் தான் அந்த ஓட்டை வாங்க முடியும். ஆம்ஸ்டாங் ஏன் படுகொலை செய்யப்பட்டாரு? வன்னியர் பறையர் ஒற்றுமை பேசினார். அதே ஒற்றுமை பறையர் பற்றும், பறையர் சாதி பற்றும், பிரசாதி நட்பும்னு இன்னைக்கு மாநாடு நடத்துறாரு. ஒவ்வொரு மாநாடு நடக்கிற மாவட்டத்திலும் போய் அப்ஜெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க சிறுத்தைங்க. அதுல நீங்க நடத்துறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஏன் மனு கொடுக்கணும்? உங்களுக்கு 2 சாதியம் ஒன்னாயிடாதீங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, சண்டை போட்டுனே இருங்க. அப்பதான் எங்க எஜமா கஞ்சி ஊத்துவாரு. எங்களுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா அதிகாரமே உங்ககிட்ட வருமே. ஒன்னா இருந்துட்டீங்கன்னாக்கா சண்டை அதிகாரம் உங்ககிட்ட வந்துடும். ஏன்னா நான் எதுக்கு நான் சொந்த வீட்டுல கஞ்சி காய்ச்சி குடிக்கணும்? யாரோ வீட்டில் போய் எஜமா வீட்டில் ஏனத்தை காட்டினா கஞ்சி ஊற்ற போகிறான். அதுக்கு வேறு நான் அடுப்பை வச்சு அரிசியை வாங்கி உலகை வச்சு உப்பை போட்டு குழம்பு வச்சு பண்ணோமா? எஜமா தின்ட்டு போடுறத வயிறு முக்கியம் தானே, வயிறு தானே நிரம்பணும். அது என் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு வயிறு நிரம்பினான்னா, ஆண்ட வீட்டில் கொடுத்து வயிறு நிரம்பினான்னா வயிறு தானே நிரம்பணும், தின்னா போகணும், அவ்வளோதானே. இப்போ என் வீட்டில் சமைச்சு நானே சாப்பிட்டு போனதுன்னா போகுமா, தங்கமாக போகுமா? அப்போ எதுக்கு என் வீட்டில் சமைக்கணும்? ஆண்டர் இருக்காரு, பார்த்துக்க போறாரு, அவ்வளோதான், சிம்பிள். சரி, இந்த பிரசாதி ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிற அந்த விஷயம் இருக்குல்ல, 2-3 இடத்துல இதே தகராறு வந்தது அப்படின்றப்ப அங்கே என்ன தகராறு வந்தது? குறிப்பிட்ட அந்த மாவட்ட சம்பவ நேரத்தில் நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்லைண்ணா, கொடுக்கல. பெரம்பலூர் தகராறு இருந்தது, அது வீடியோவெல்லாம் வந்தது, சாட்சி இருக்குது, பதிவு பண்ணலையா? புகார் எங்கேயும் பதிவு பண்ணலையா? ஏன்னா நம்ம பயிலுவது தானே. இப்போ கம்பியை திருடா எடுக்காத, கம்பி எடுத்து போறீங்க, நான் பணம் கட்ட வைதினாரு. நான் பெரம்பலூர் நடத்த மாநாட்டில் 18 கம்பியை காணும், நான் பணம் கட்டினேன். ஏன்னா மாநாடுன்னு சொன்னார் அந்த கான்ட்ராக்டர். அட விடுங்க, எங்கள் ஆளுங்க தானுங்க. அப்புறம் நீங்கள் வெளியில் போய் சொல்லுவீங்கள்ல, இந்த பரப்புள்ளிங்களுக்கு கூட்டத்தை விட்டால் கம்பியை திட்டி முட்டான்னு ஒன்று. சீச்சி, அது என்னவோ அவன் எடுத்தும் போகிறான். அவன் வீட்டில் சொருவான், அங்கே சொருவான், இல்லை இரவானத்தில் 2 கம்பி சொருவிட்டு மேலே ஒரு தார்பாயை போட்டு கூட அவன் சமையல் ரூமாக பயன்படுத்துவான். எங்கள் ஆளுங்க தானுங்க, அதை போட்டுங்கன்னு நான் சொன்னேன். என் பெருந்தன்மை பிடிக்குது, கம்பியை தூக்காத, அந்த பெருந்தன்மை பிடிக்குது. அதான் நான் அப்போ கூட என்ன பெரம்பலூர் புகார் நான் கொடுக்கல. இன்றைக்கி என்ன புகார் கேட்டாங்க, நான் புகார்லாம் இல்லைங்க, நான் போட்டேங்க. அது என்ன புகார் கொடுத்து என்ன போகுது? இப்போ நீங்கள் அவங்கள வெட்டினதா சொல்லி, கத்தியால் குத்தினதா சொல்லி, அதுக்காக மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு தையெல்லாம் போட்டுக்கிட்டு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் மருத்துவத்தில் இருக்கிறதா புகார் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல சொன்னீங்க தலைவரே கமிஷனரை சந்திக்க போகிறதா சொல்ல வராங்க. இப்போ உங்கள் மேலே வழக்கு பாயுங்கள, நீங்கள் அப்படி செய்தீங்களா? ஆமான்னாக்கா சரியா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதாவது என்ன, அவனுக்கு ஒரு 8 பேர், எனக்கு அங்கே என்ன திட்டம்னு எனக்கு தெரில. நான் வந்து தடுத்துன்னு தான் வரேன். நான் அவங்களை அடிக்கிறன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா எல்லாம் நம்ம பசங்க அம்பேத்கர் பாலம் தானே. முதல்ல கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஆமாம், பெரிய கல் ஏதோ பாட்டில்கிட்ட இதை அடிக்கிறாங்க பொழுது எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுறேன். சட்டம் சொல்லுது, உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் போது நீ கொலை கூட செய்யலாம்னு சட்டம், இந்திய அரசு சொல்லுது. உண்மையிலே என்கிட்ட துமிக்கி இருந்தால் சுற்றுப்பேன். அப்புறம் நான் தடுக்க, அவங்க அடிக்க, அப்புறம் பார்த்தா திப்பு திப்புன்னு எல்லாம் ஓடுறான்.
ம். அப்புறம் என்னை வந்து எல்லா செய்திகளும் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார், ம். விடுதலை சிறுத்தைகள் மூர்த்தி மீது தாக்குதல் அப்படி இப்படின்னு போட்டான் அவனை. அப்புறம் கொஞ்ச நேரத்தை 11 மணிக்கு மேலே ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கி வந்து ஒருத்தர் மருத்துவமனையில் இதை அட்மிட் ஆகியிருக்காங்க, 14 தையல் 15 தையல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா டேய், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சிட்டாங்க, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரெல்லாம் விடுதலை சிகிச்சைகள் கொண்டாடினாங்க. எனக்கு சட்டை இந்த சட்டை ஏன்னா சட்டைக்கிட்டே பிடிச்சிருப்பான், சட்டைன்னா சட்டை கிழியாத சட்டை தானன்ற மாதிரி. அது முடமுன்னு கஞ்சி போட்ட சட்டை இல்லை, அது இங்கே கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு. உடனே ஏர்போர்ட் மூர்த்தியை சட்டையை கிழித்து அடித்து விரட்டி அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபியிலிருந்து தப்பி ஓட்டம்லாம் செய்தியை போடுறாங்க. சரி, நான் அங்கேருந்து பக்கத்தில் கண்ணகி நகர் அந்த கண்ணகி சிலையான போயிட்டு ஒரு சட்டையை வாங்கினேன், மாற்றிட்டு கீஞ்சி சட்டை நல்லா இருக்காதுல்ல, ஒரு சட்டையை மாற்றினேன். திருப்பி அடுத்த 7வது நிமிடம் திருப்பி டிஜிபி ஆஃபீஸ் வந்துட்டேன். இவனுக்கு போடுறானுங்க டிஜிபி ஆஃபீஸ் தப்பி ஓட்டம் அவெல்லாம் போட்டானுங்க. அப்புறம் 2.25 மணி வரைக்கும் அங்கே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்ததுன்னு தெரில. ஆனால் மூர்த்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்னவனுங்க அவனுங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு ஏதோ 14 தையல் 15 தையல் அங்கே தையல் இங்கே தையலுன்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் தான் சொல்கிறேன், தும்கி இருந்தால் கூட சுற்றுப்பாங்க, தற்காப்புக்காக செய்தி. ஆமாம், சட்டம் சொல்லுதில்ல என் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு. நான் போய் அவங்களை அடிக்கல, அவங்க தான் என்னை ஏறி அடிக்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா அவங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிருக்கலாம் இல்லை, எப்படி அதை எப்படி எதிர்பார்த்து? இல்லை, அதை தானே நான் என்ன நினைக்கிறீங்க, யோசிக்கிறீங்க? அதுதான் ஒரு சிபிஐ விசாரணை கொடுக்கலாமான்னு பார்க்குறேன் இது. ஏன்னா நான் எங்க போறீங்க எங்க வரீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு நிகழ்ச்சிக்காக போறீங்க, இந்த இடத்துக்கு வரீங்க உரையாடல் தான் அது. நீங்க அருள்கிட்ட பேசுறது, அருள் உங்ககிட்ட பேசுற உறுப்பினர், நீங்க அங்க வர போறன்றது போனுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. இல்லை, நான் அருள் அண்ணன் கூட பேசல, இன்னொரு ஆள்கிட்ட பேசினேன். எப்போ இந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸ் போனால் ஒரு அருள் அண்ணன் ஏதோ வராராம், அது விஷயமா போகிறேன்னு. அப்போ ஒரு கால் நம்ம ஃபோனை வந்து காவல்துறை ஒட்டு கேட்கலாம். அப்போ சந்தேகம் இருக்குதுன்றீங்க. வேற எப்படின்னு தெரியும்? ஏன்னா நான் ஒரு 9 மணிக்கு தானே இந்த ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணுறேன். டக்குன்னு எப்பா அவங்க 10:30 மணின்னு பார்த்தேன் செய்தியை, டக்குன்னு ஒரு 9க்கு நினச்சி ஒரு 9:30க்கு ஒரு 1/2 ஹவரில் கிளம்பி குளிச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் போகிறதுக்கு சேராருன்னு வந்துட்டேன். அப்போது ஃபோனில் தான் ஒரு 2 பேர் இந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸ் போனேன், இந்த மாதிரி அருள் அண்ணன் வராங்களாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு நாள் அதுக்குள்ளேயே போலீஸ் வந்து மேபி வேற போகிறதுக்கான சந்தேகத்துக்கு இடம் இல்லைன்றீங்க. ஆமாம், இப்போ என் வண்டியில் எப்படி அந்த டீம் மொத்தமாக அங்கே வந்து காத்துட்டு இருக்கணும் தெரியல. அது வந்து யாருக்கு வெளிச்சன்னு சொல்லுது, இதுக்கு விசாரணை கட்டாயம் கேட்பீங்க. அடையான என்ன கைப்புனுங்கிறதுங்க கண்ணாடி என் மீது இல்லை, உங்களுக்கு அது ஓகே, பட் பொது சமூகத்துக்கு வெளியில் வந்து கட்டாயம் விசாரணை வச்சா தானே தெரிய வரும். அதான் நீங்கள் சொன்னீங்க போவன்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போ நீங்கள் நான்லாம் இவ்வளோ நாள் உயிரிழக்குது அதிசயம். நானே 2 பேரும் புகார் கொடுத்துக்கிறேன், டிஜிபிட்ட ஆதாரத்தோட சிடி ஆதாரத்தோடு கொடுத்துக்கிறேன்றேன். அப்போவே ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, இப்போ அது 2ஓட இது 1 3 இல்லை. இப்போ ஒரு சாதாரண அமைப்புகள் வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்றாங்க. பொதுவாக காவிகளில் கொடுக்குறாங்க இந்த காவல்துறை, நான் பார்த்துருக்கேன். ஆமாம், உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க சிடியோட வச்சு நான் கொடுத்துருக்கேன், நிறைய ஆவணங்களோட சரி புகார் கொடுத்துருக்கேன், இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு யோசனை பண்ணீங்களா? மலிவு விலையில் ஓட்டு போடுகிற இந்த மந்தை மனோபாவம் கொண்ட இந்த மக்களை திருமாவளவன் என்ற ஒரு மாடு மேய்க்கிற ஆளை வச்சு தான் இந்த மாடுகள்லாம் கவர் பண்ண முடியும்னு அரசாங்கம் நினைக்குது. அப்போ அவங்க சாதகமாக இருக்குதுன்றீங்க? ஆமாம், என் மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், அடிமையை அடிமைன்னு போய் சொல்லு, அவன் ஏன் அடிமையான்னு அவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், என்ன இதெல்லாம் போய் சொல்லுங்கிறீங்க? இல்லை, இப்போ ஒரு ஊரில் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர் பறையர்கள் இருக்கிறான்னு வச்சுங்க, அதில் ஒரு 300-400 பேர் இந்த பறையர் உணர்வோடு மாறிடுவான் இவங்க கூட்டம் போட்டா அப்படின்னு தடுக்கிறல்ல சார். திருமாவளவன் இன்னொரு இயக்கம் தன்னை தாண்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். எவன் வந்தாலும் கொல்லுவார். பல பேர் சொன்ன ஆம்சாங் படுகொலையில் இந்த கை கூட இருக்கும். இது நான் தெரியாம நடக்கிற வாய்ப்பே இல்லை. வேற பெரிய ஒரு லிஸ்ட போட்டாங்க, அவருக்கு இவருக்கு அவரு மாப்பிள்ள மச்சான் மைத்துனர் அத்தை பாட்டின்னு சொன்னாங்கல்ல. அப்போ இந்த பேரும் வந்தது இல்லை. அப்பெல்லாம் கூட நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பல பேர் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஐயனார் கோயிலில் பலி கொடுக்குற மாதிரி பலி கொடுத்துருக்கோம், குலதெய்வ கோயிலில் பலி கொடுக்குற மாதிரி பலி கொடுத்துருக்காரு இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இன்றைக்கு
ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து மூர்த்தியை கொலை செய்ய திருமாவளவன் நேரடியாக முயற்சியில இறங்கிட்டார். கூலிப்படையெல்லாம் சொல்லி பார்த்தாரு. இல்ல இப்ப ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல அவரை நீங்க சொல்றீங்களா? இந்த சமூகத்தில் இருக்கிற முக்கிய நபர்கள் எல்லாரும் தெரியும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. ஒருத்தங்க கூட சிபிஐ விசாரணை ஏன் கேட்கல சொல்லுங்க? சரியான கேள்வி கேட்கணும்ல. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் நடந்தது வேற யாருக்காவது நடக்கணும். இந்த சமூகத்தில் இன்னொருத்தர் இந்த மாதிரி பர்சனல் ரிவெஞ்சா கூட இருக்கட்டும். நீ சொல்றீங்கல்ல அது வந்து 2 குழுக்களுக்குள் மோதல், அந்த உண்மை வெளியே வரட்டுமே. அப்போ நீ கேட்டிருக்கணும்ல. நீ கேட்கல என்ன அர்த்தம்? இப்போ மாயாவதி சொன்னாங்கல்ல மாநில அரசின் கை இதில் இல்லைன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடு. மாநில அரசுனா யார்? திமுக மட்டுமா? கூலிப்படை கூட்டணிகள் கொடுத்தான். கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் பங்கு. ஆமா அப்படி ஆச்சு. இப்போ நேரடியா இப்போ என்னை கொலை செய்ய நீ முயற்சிக்கிறல, ஏன் அந்த மாதிரி நீ நடந்துடக்கூடாது? இதை வந்து அவங்க ஒன்றா பேசாமல் இருக்கலாம், அவங்களுக்கு அதுக்கு உரியவர்கள் பேசாமல் இருக்கலாம். ஆனால் எங்களை போன்றவர்கள் இதை பேசித்தான் ஆகணும். என்னன்னு இல்லை, இன்னொரு சாதாரண ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் கூட நீ மேடையில் பேசிட்டு மயிராஜின்னு போயிடுவேன். பிட்டிஷன் போடுறான் தெரியுமா, அதுதான் வேலை செய்யும். நீ நான் வானத்தை அளந்துடுவேன், துப்பாக்கியை சுட்டுருவேன், அங்கே பார்த்துருவேன், இங்கே பார்த்துருவேன் அப்படின்னு மேடையில் மைக்கில் பேசிட்டு நீ பாட்டு போடுவேன். அதை உட்காந்து பிட்டிஷனாக எழுதி போடுறான் பாரு. அந்த பிட்டிஷனுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும். அந்த மாதிரி பிட்டிஷன் போடுகிற லெட்டர் பேடு வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு இயக்கவாதி கூட உங்களால் பாதிக்கப்படக்கூடாது என்பது நான் உறுதியாக இருக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? அவ்வளோ ஈஸியா நீ கொண்டு வா, நீ கொண்டுட்டு நீ எத்தனை நாள் இருப்ப? சொல்லட்டா, நீ எங்கெங்க தனியாக ஆட்டோவில் வர, எங்கெங்க வந்து நிற்கிற, போட்டிருக்கியா போடலையா சொல்லட்டா நானே? ஏய் திரும்ப அவனை விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களாடா? இப்போ பேசுகிறேன்டா, முடக்கத்தான் பாண்டியன் படுகொலையில் இருந்து பேசுகிறேன், பதில் பேசுங்கடா பார்ப்போம். நம்மளும் சரி இதை பேசக்கூடாது, அரசியலாக பேசுவோம்னு பார்த்தா விமர்சனம் பண்ணுறேன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு தந்தை தன் பிள்ளையை கொண்டிருப்பானா? பேசுவோம்டா. ரத்தனம் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ வேலை செஞ்சார். ரத்தனத்தை அடிக்கல, நீங்க பிசிஆர் கேஸ் கொடுக்கல, ரத்தனம் கவுண்டரை திரும்பி போ அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி இந்த சமூகத்தை ஒரு தரம் கட்ட சமூகமாக கொஞ்சம் பேர் மாற்றி வச்சிருக்காரு. நீங்க தரம் கட்ட சமூகம்னா உன் லெவலுக்கு நானே இறங்குவேன். ஒரு நிமிஷம் பொறுத்தேன் என் அண்ணன் தம்பின்னு, அப்புறம் ரியாக்ட் பண்றேன்ல. சும்மா நீங்க இந்த சீன்லாம் ஏங்கிட்ட போடாதீங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைச்சுட்டு நான் தூங்குறதுக்கு மணி 2 மணி ஆகும். பெரும்பாலும் நைட்ல எனக்கு தூக்கம் வராது. டக்குன்னு ஒரு 12 மணிக்கு யோசனை வச்சுக்க பாத்துங்க நைனா. எல்லாருக்கும் அப்படியே எக்ல செஞ்சு வச்சில்ல. இது எவ்வளவு பெரிய அநாகரிகம். தனிக்கு அவன் போட்டு கொண்டாடுறான். ஏர்போர்ட் மூர்த்தி செருப்பால் அடித்தார்கள், அதால் அடித்தார்கள், சட்டையை கிழித்தார்கள். சபாஸ் ராடே, ஒரு பறையன் சட்டையை ஒரு தெலுங்கன் கிழிக்கிறான். நீங்க அதுல சந்தோஷப்படுறீங்களா? உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க என்னன்னு. இல்ல அடிச்சதெல்லாம் அவங்களுக்கு தான். இதுல எங்க தெலுங்கர் வராது? ஏன் அவங்களே இருக்குங்க? திருமாவளவன் தெலுங்கர் தான். என்ன அப்போ இல்லைன்னு நிரூபிக்க சொல்லிட்டோம். நான் அலிகேஷன் வைக்கிறேன். ஏன்னா உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் பார்க்குற போது இப்போ ஜனாதிபதி தேர்தல் சொல்லல, ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் என்ற அந்த ஐடென்டிட்டி தேவையில்லை. இது யாவன் சொல்லுவான்? காமாட்சி நாயுடு சொல்லலாம். யோ இதுல எங்கேயா தமிழ் வந்தான் மசூர்ல அப்படின்னு காமாட்சி நாயுடு சொல்லலாம். எங்க ஆளு எங்களுக்கு ஓட்டு போடுங்கிற மாதிரி அர்த்தம். சரி, திருமாவளவன் சொல்லலாமா? தமிழர் என்ற அடையாளத்தில் பார்க்க தேவையில்லைன்னு. ஈழத்தமிழர் பற்றி பேசினாலும் ஓட்டு வராதுன்னு யார் பேசுவா? யா சும்மா ஈழத்தமிழ் ஓட்டு போட்டு கீச்சுறாங்களே அப்படின்னு வேற ஆள் பேசலான்னு. நம்ம பேசக்கூடாது. நீ எப்படி பிரபாகரனை பார்த்து ராஜபக்சவை பார்த்த சொல்லு? ஒரு தமிழனா இருந்தா பிரபாகரனை பார்த்து விட்டு ராஜபக்சவை பார்க்க முடியுமா? சொல்லுங்க. சௌமியா ரெட்டிக்கு ஓட்டு போடு. எதுல போடு? சௌமியா ரெட்டிக்கு ஓட்டு போடுன்னு ரெட்டின்னு நீ சொல்ல முடியுமா? நீ உங்களால தானே போய் ஓட்டு கேட்குற அப்படின்னு பல பேர் சொல்றாங்கல்ல. அதில் நம்ப வேண்டிய விஷயம் இருக்குல்ல. ஒரு ஆதி தமிழன், ஒரு பறையன், ஒரு பக்கா தமிழன், ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற ஒரு தமிழனை கொலை செய்வதற்கு ஒரு தமிழை யோசிப்பாங்களா? சொல்லுங்க. யோசிப்பாங்க. அப்போ நீ அதை ஸ்டெப் எடுக்கிறன்னா எனக்கு சந்தேகம் வருமா வராதா? நியாயவானங்களே தீர்ப்பு சொல்லுங்க.
சரி, எனக்கு நீங்கள் கேட்குறது கரெக்டு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு அளவுக்கு மீறின ஒரு பழியாக இல்லை இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் குணத்தில். சரி, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள்? தொடர்ச்சியாக உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த முடியாமல் தகராறு, அது நடத்தினா மீறி நடத்தினா அந்த இடத்துல தகராறு. போன நிகழ்ச்சியில் வந்து கல் விட்டு அடிச்சாங்களா, ஒரு கண்ணாடி இதெல்லாம் உடச்சி எல்லாம் பண்ணாங்களா, தகராறு பண்ணாங்களா, அது மாதிரி 2 இடத்துல நடந்திருக்குங்களா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இந்த சிக்கல்? ஏன்னா நான் வந்து இந்த யூடியூப் இந்த மாதிரி சேனலில் போகிற போது அவங்க கேட்டாங்கன்னா சில விஷயங்களே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யாரை பற்றி, இப்போ விஜய் பற்றி கேளுங்க, அண்ணன் சீமானை பற்றி, அண்ணாமலை பற்றி, நீங்கள் கருத்து சொல்ல, யாரை பற்றி நீங்கள் வந்து ஒரு கருத்து கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொன்னா நான் அப்டேட்டாக இருப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு பறையன்றதால இந்த சமூகத்தில் இப்படி இருக்குது, இந்த சமூகத்தை வச்சு ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு பல கேள்விகள் இருக்கும்போது அதற்கு என்னோட இருக்கிற நான் ஒரு இயக்க தலைவராக முதல்ல இல்லை, நான் ஒரு பறையனாக எனக்கு நேர்ந்திருக்கிற இந்த கொடுமைக்கு நீ குரல் கொடுக்கலையன்ற ஆதங்கத்தில் நான் கேட்கறேன். அதுதான் பிரச்சனை உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை, பிரதான பிரச்சனை உங்களுக்கு அதுதான். ஆமா, வேற எதுவும் இல்லை. கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்களா அவங்க? எங்களை விமர்சனம் பண்ணாத, எங்களை பண்ணாத, திமுகவை பண்ணாத, நீ ஏன் மூஞ்சோட காரியத்துப்பு. அவங்க எல்லாரையும் விமர்சனம் பண்றாங்களா? அவங்க பண்ணுவாங்க. அவங்க ராஜா இருந்த குதிரை இல்ல, அவங்க பண்ணுவாங்க. நம்ம வந்து எங்களை பாருங்களம்பா அப்படின்னு சொன்னா அப்ப நாங்க செய்யலன்றியா, நாங்க ஒத்து போறோன்றியா? நம்ம அந்த வேங்க வேலில் கொஞ்சம் பாருங்களேன். ஆமா, ராமஜெயம் கோலையே 13 வருஷம் ஆச்சு. நான் சொல்லுவேனா? ஏன்னா ஒரு பறையன் சொல்லுவேனா, ஒரு தமிழன் சொல்லுவேனா? சரி, தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழக தலைவர், தமிழ் தலைவர்லாங்கிறாங்களே, அவருக்கு நீங்கள் சாதி தலைவராக சொன்னாலும் சரி, தமிழக தலைவராக சொன்னாலும் சரி, தமிழராக நீங்கள் அவரை நினச்சி சொன்னாலும் சரி, எந்த தலைவராவது ஏன் வேங்க வெயில் உள்ளால் கண்டுபிடிக்கல? ஏன் ராமஜெயம் கொலைக்கு 12-13 வருஷம் ஆச்சு எங்கால் கொலைய அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு இயல்பா நீங்கள் பறையரா, நீங்கள் தமிழரா என்ற சந்தேகம் எனக்கு வருமா வராதா? சொல்லுங்க. அந்த சந்தேகத்தில் தான் நீங்க அவங்க சொல்றீங்க. ஆமா. சரி, இறுதியா வந்து ஒரு கேள்வி. இப்ப நீங்க வழக்கே நான் கொடுக்கல, அவன்லாம் அது இல்லை, என்ன பண்றது, இப்போ நான் விட்டுட்டு வந்துட்டு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஒரு நீங்க ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர், அவங்க தரப்புல மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க, உள்நோயாளியா இருக்கிறாங்க, தையெல்லாம் போட்டுக்கிறதா சொல்றாங்க. நியாயப்படி புகார் வாங்கி வழக்கு பதிவு செய்வாங்க. இப்போ அவங்க வழக்கு தான் அவங்களை கைது பண்ணணும்னு ஒரு நிலை வருது. இதுல என்ன பண்ண போறீங்க? சரி, அப்புறம் இப்போ ஒரு கவுண்டர் இது ஆக்சுவலாக நான் தானே பெட்டிஷனரு, என்னை தானே தாக்க வரேன், நான் தானே ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர். அப்புறம் கேட்டாங்க, ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு 4 லைன் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு நான் பேசுனேன், 2 தடவை டிஜிபிட்ட கொடுத்துருக்கேன், ஒன்றும் நடக்கல. சரி, எல்லாம் கேட்குறீங்க, எதுவும் நடக்காதுன்றீங்க. நடக்காது வச்சுங்க, ஒரு ஃபார்மல் தானே. நாளைக்கு எப்பா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? சரி, நீங்க உங்க பேர்ல வழக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, ஏற்கனவே தாக்கி இருக்காங்க 2-3 முறை, அது மேலேயும் நடக்கணும். இப்ப இதுக்கும் இல்லை, ஆனா உங்க மேல இப்ப வந்து நீங்க அவருக்கு ரத்த காயம் ஏற்படுத்தினதா சொல்லி வழக்கு பதிவு வந்து கைது நடவடிக்கை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பெயில் எடுப்பேன், இல்லை சிறைக்கு போவேன். நானா சிறைக்கு போகாமல் இருக்கிற தூமையா நான்? ஜெயிலே பார்க்காத உளவாளியா நான்? ஆள்காட்டியா நான்? எச்சையா நான் போலீஸ் டாபரா? அதெல்லாம் எவனா சிறைக்கு போகாதுங்கிட்ட சொல்லுங்க. நான் பார்க்காத சிறை கிடையாது இந்த சமூகத்துக்காக. இதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே. ஏன்னா பொது வெளியில எல்லாரும் தெரியுது. ஒரு நபரை ஒரு 8 பேர் சேர்ந்து சுற்றி வளைச்சாங்கன்னா என்ன சுற்றி வளைக்கிறான், அது வந்து பொது வெளியில எல்லாரும் பார்க்குறான் இல்ல. அதை மீறி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா எடுங்க. எவ்வளோ நாளைக்கு? எவ்வளோ நாள்? இன்னும் 6 மாதம் உங்கள் ஆட்டம். அப்புறம் ஏன்னா அப்புறம் கட்சி இருக்கும், நாங்கள் இருப்போம், எம்பின்ற பதவி இருக்குது, தலைவர்ன்ற பதவி இருக்குது. உங்கள் ஆட்சி இருக்காது இல்லை? ஆட்சி இருக்குது, அது பிறகு நாங்களா இருப்போம்ல. எப்படி இருப்பீங்க? நிறைய விஷயங்களுக்கு மக்களுக்காக போராட வருவாங்க, கீப்பீங்க. வாங்கி கீச்சிட்டிங்களா? பார்ப்போம். அதாவது என்ன அண்ணாதுரை சொல்லுவாங்கல்ல, நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓடம் வண்டியில் ஏறுமா, வண்டியும் ஓடத்தில் ஏறுமான்னு. அதிகாரங்கிறது நிரந்தரம் இல்லைன்னா, நிரந்தரம் இல்லை. இந்த மக்களுக்கு நீ நேர்மையாக இருந்தீங்கன்னா அந்த மக்களுடைய அன்பு, அவர்களுடைய பாசம் இருக்கு, அது ஒன்றா நிரந்தரம். காலம் முழுக்க எங்களுக்கு துரோகமாகவே செஞ்சுட்டு நாங்கள் எப்பயுமே விவரம் இல்லாமல் உங்கள் கூடயே இருப்போம்னு நீங்கள் கனவு கண்டீங்கன்னா நோ சான்ஸ் மிஸ்டர் திருமாவளவன், நோ சான்ஸ். வாய்ப்பில்லை ராஜா. சொல்கிறல்ல வந்து விமர்சனம் பண்ணுறேன்னு, இதனால வரை நான் அரசியலாக விமர்சனம் பண்ணேன். என்னை எதிர்கொள்ள முடியாமல் என்னை கொலை செய்ய நீ முயற்சி பண்ணுறேன். நான் இப்போ ஆரம்பத்திலேருந்து விமர்சனம் பண்ணுறேன்.
என் காதுக்கு கேட்டதை, என் கண்ணுக்கு பார்த்ததை, உன்னை உள்ளே விட்டு வெளியே இருந்தார்கள் அல்லவா, அதையெல்லாம் பேசுறேன். நீ என்ன பண்ற? எத்தனை தடவை என்ன கொல்லுவியா? அவ்வளோ சீக்கிரம் என்ன கொல்ல முடியாது. ட்ரை பண்ண பார்த்துருவோம். எவ்வளோ நீங்களாம் ட்ரை பண்ணி தான் நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன். பார்த்துருவோம். இன்னைக்கு கூட என் அண்ணன் தம்பி அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். இல்லைன்னா இந்த ஒரிஜினல் பறையனோட கெண்டக்காலில் இருக்கிற ஒரு மயிரை கூட உங்களால் பொறுங்க முடியாது. ஒரிஜினல் நீங்கள் சொல்கிறப்ப அவர் ஒரிஜினல் இல்லைன்னு சொல்ல வரீங்க இதுலேயே. நான் ஒரிஜினல்ன்றேன், நான் பறையன்றேன். நல்லது. நம்ம தொடர்ந்து அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.